தோசைக்கு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு 4 தக்காளியை அரிஞ்சு போட்டு 4 பச்சை மிளகாவை போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடியை போட்டு நல்லா வேக வைக்கணும். வெந்தது பிறகு அதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணியை இருத்துட்டு மற்ற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். வேணும்னா கொஞ்சம் அதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதில் வேக வச்ச தண்ணீரை ஊற்றிக்கலாம். இல்லை தண்ணி அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு அதில் உப்பு போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு அதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி.